நாங்க எங்களுக்கு கண்டுகொள்ள தெரியாம பேரியர்களாக இருக்கிறோம். हम आपके प्रेम में अनजान है. உங்க பாதுகாப்பு எவ்வளவு பெரியது. आपकी सुरक्षित कितना महान நாங்க है. நன்றி செலுத்துகிறோம். हम धन्यवाद देते நீங்க हैं. எங்களை பாதுகாத்தாலும் பாதுகாக்கட்டாலும் நீர்தான் தேவன், நீர்தான் ரட்சகர். यदि आप हमें सुरक्षित रखे न सुरक्षित रखे, आप ही परमेश्वर है. எங்க காரியம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீர்தான் எங்களுக்குரியவர். यदि हमारी कार्य सफल हो या असफल हो, लेकिन आप हमारा परमेश्वर है. எத்தனை பெரியவர். आप कितना महान है. வருகை சீக்கிரமா இருக்கிறது. आपकी दूसरा आगमन जल्द है. ஆனால் நீர் எங்களை நடத்துவீர். फिर भी आप हमें चलाएंगे. நாங்களும் எங்கள் குடும்பங்களும் எங்க தேசமும் எங்க சபையும் ரட்சிப்பில் நிக்கணும் ஆண்டவரே. हम हमारे परिवार, हमारे कलीसिया, हमारे देश उद्धार में रहना चाहिए. எங்க தேசங்களுக்கு பாதுகாப்பு தாரும். हमारे देश के लिए सुरक्षित दी दीजिए. இந்தியர்களுக்கு இறங்கும். हमारे इंडियन लोगों के लिए आप दया कीजिए. இஸ்ரவேலுக்கு இறங்கும். इजराइल के ऊपर तरस खाइए. உங்க பாதுகாப்பு இருக்கட்டும். आपकी सुरक्षा वहाँ होने दीजिए. தேசங்களிலே யுத்தத்தை ஓய பண்ணுவீர். देशों के बीच में युद्ध को अब थमा दीजिए. இது கொஞ்ச காலம். ये तो थोड़ी समय के लिए है. நாங்க நிமிர்ந்து நின்று हम सीधा खड़ा रहकर வருகைக்கு ஆயத்தமாக கிருபை செய்யும். आपके आगमन के लिए तैयार होने के लिए अनुग्रह कीजिए. எங்களை மறைத்து நீர் பேசுவீர். हमें छुपाकर आप बातें कीजिए. இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. यीशु के मीठी मधुर नाम से मांगते हैं. உங்கள் யாவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதல். आप सभी को यीशु मसीह के नाम से बधाई. சங்கீதம் 34:8. भजन संगीता 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. हालेलुया. பைபிள்ல எல்லா பரிசுத்தவான்களும் அதை ருசித்து பார்த்தாங்க. सभी पवित्र लोग मसीह को चखकर देखे. தண்ணீர் நம்ம பாட்டு பிடிச்சோம், நல்லா தண்ணீரை கடந்து வந்தோம், சேரம் ஒன்றும் हम अच्छे गीत गाए कि पानी को पार होकर आए, हमारे अंदर कुछ भी आपत्ति नहीं है. இதுதான் அவரை ருசி பார்த்தது. यही परमेश्वर को चखकर देखना. இவங்க நல்லா ருசி பார்த்தாங்க. आयुब परमेश्वर के बारे में अच्छे से जाने. அவங்க கூட வாழ்ந்த மனைவிக்கு அதை அறிய முடியல. उनके साथ जीवन बिताए, उनकी पत्नी उसे नहीं जान पाए. அல்லேலூயா. हालेलुया. நன்மையும் தீமையும் நம்மளுக்கு ஒன்று. हमारे लिए भलाई और बुराई एक ही समान है. அவர் மரணத்தின் மூலமாக உயிரோடு வந்தது மூலமாக நமக்கு நிறைய சம்பாத்தியம் பண்ணி நம்ம அப்பா வச்சிருக்காங்க. देखिए, मृत्यु को पार होकर परमेश्वर आए, इसके लिए हमारे लिए परमेश्वर कई भलाई कार्य रखे हैं. அன்பிலே நடந்து கொள்ளவும் வாழ்ந்து காட்டவும் நம்ம இன்னும் உயிரோடு வச்சிருக்காங்க. प्रेम में चलने के लिए, प्रेम पर जीकर दिखाने के लिए परमेश्वर अब तक हमें जीवित रखे. அன்பில்லாதவங்க நம்ம அவருடைய சீசர்கள் கிடையாது. यदि हम प्रेमी नहीं है तो हम उनके चेले नहीं है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இப்ப யாரெல்லாம் நம்ம பயப்படுறோம், ஒன்றும் பயப்படல, நம்ம ஆளுக்கு ஒன்றும் வெளிநாட்டுல இல்லைல்ல. देखिए, हमारे लोग बाहर देश में नहीं है, हम कोई डरते हैं क्या? எனக்கு சொப்பனம் தந்தாங்க. मेरे நான் लिए 12ஆம் வழியில முன்னாலே சொப்பனம் தந்தாங்க. मैं एक डरपोक है कर पहले ही परमेश्वर स्वप्न दिए. அல்லேலூயா. हालेलुया. யுத்தம் வந்துட்டே இருக்கு. युद्ध आ रही है. என்னால நிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா யுத்தம் என் மேல வந்துட்டே இருக்கு. मैं ऐसे कहने लगी कि अब मैं नहीं खड़ी रह पाऊंगी, युद्ध ऊपर आ रहा है. அது எங்க அக்கா அதை அணைச்சிட்டாங்க. मेरी बड़ी बहन उसे बंद कर दी. ரொம்ப வெள்ளம் வந்து அதுக்கு பிறகு அடைச்சாங்க. बहुत बाढ़ आने के बाद बड़ी बहन उसे रुकाती எனக்கு है. நான் போன வாரம் சொன்னேனா இத? मैं इसे कही थी. எனக்கு முன்னால ஒரு லெட்டர் இருக்கு. मेरे सामने एक पत्र है. அதுல இது ரெண்டு மட்டும் தான் தெரியுது, நிறைய எழுதி இருக்கு அதுல. उसमें बहुत कुछ लिखा है. எனக்கு தெரியப்படுத்தல அது. मैं वो मुझे अनजान रहा. அது எப்படி என்னவென்றால், वो ऐसा है कर பயப்படாதீர்கள், मत डरना. அல்லேலூயா. हालेलुया. அவர் சொல்லுறது நம்ம ஒருத்தர் ஏமாத்தல, நம்ம கூட அவர் பேசுறார். हमसे बातें करने के लिए हमारे अंदर कोई योग्यता नहीं है. அதான் கர்த்தர் நல்லவர் என்பதை. इसलिए यहाँ लिखा है कि परमेश्वर भला है कर யாருக்கெல்லாம் நல்லவரா இருந்தாரு? किसके लिए भला था? அல்லேலூயா. வசனத்தின்படி நடக்கவே பூரா நல்லவரா இருக்காரு. जो भी वचन के अनुसार चलते हैं वह सभी के लिए परमेश्वर भला है. நான் நினைப்பேன் அவருடைய அன்பு எவ்வளவு பெருசு. मैं सोचती थी परमेश्वर की
प्रेम कितना महान है। அந்த அம்மா சொல்றாங்க ஐயோ 10 ஜீவனை விடுங்கய்யா அப்படின்னு. अय्यूब की पत्नी उनसे देखकर कहती है कि जीवन को त्याग दो। சும்மாவா ஜீவனை விட சொல்றாங்க? ऐसे जीवन को देने बोले। ஆண்டவரை மறுதலிச்சு ஜீவனை கொடுங்க. परमेश्वर को इनकार कर कर जीवन देने बोलती है। ஆண்டவருக்கு எவ்வளவு அன்பு இருக்கு. அந்த அம்மா கூட இந்த ஐயா கூட வாழ கொடுத்திருக்காரு ஆண்டவர். देखिए उनके ऊपर कितना प्रेम था अय्यूब के अंदर, प्रेम के परमेश्वर के அல்லேலூயா. हालेलुया। எனக்கு கொஞ்ச நாள் அது டைஜஸ்ட் ஆகாது. இந்த அம்மாவுக்கு வந்து நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்காங்க. मैं इस बात को मुझे हजम ही नहीं होता कि अय्यूब की पत्नी के लिए परमेश्वर कितने अच्छे जीवन दिए हैं। அன்பு. वही प्रेम है। அல்லேலூயா. हालेलुया। அவங்க அன்பா ரெண்டாவது ரொம்ப நாள் இருந்து பிள்ளைகளை பெற்றிருக்காங்க. अय्यूब उनके ऊपर वापस प्रेम जताकर और भी बच्चे जन्म दिए। இதுதான் தேவனை ருசி பார்த்தது. यही परमेश्वर को चक्कर देखना। அல்லேலூயா. हालेलुया। பயப்படாதீங்க. இன்னும் பைபிள்ல 365 தடவை எழுதி இருக்குன்னு சொல்றாங்க. परमेश्वर पवित्र शास्त्र में ऐसे लिखा है कि 365 बार लिखा है कि मत डरो कर நம்மை சுற்றிலும் பயம் இருக்குது. हमारे आसपास डर है। ஆனா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். लेकिन यहाँ लिखा है कि परख कर देखो कि यहोवा कैसा भला है, क्या ही धन्य है वह पुरुष जो उसकी शरण लेता है। அவர் மேல் நம்பிக்கை இருக்கும்படி தான் அவர் ஜீவனை கொடுத்து உயிரோட வந்தார். उस पर भरोसा रखने के ही परमेश्वर जीवन त्याग कर कर वापस जी उठे। நம்ம நிமிர்ந்து நிற்கும் இப்படி ஹேபிட் கிடையாது. கை வழி எனக்கு. அல்லேலூயா. हालेलुया। சரி, நமக்கு மாற்றம் யாரும் இல்லை. அவங்களுக்கு ஃப்ரைடே சண்டேக்கெல்லாம் மாட்டுறதுக்கு ஜெயிம்ஸ் இருக்கா? அப்படியா? வச்சாலும் சரி வைக்கட்டாலும் சரி பேலன்ஸ் தருவார். அல்லேலூயா. ஜெயிம்ஸ் சொல்லுவோம். நம்மளும் உரிமையை கேட்போம். हम भी अपने हक को मांगेंगे, போராடுவோம் உரிமைக்கு. हम उसके लिए நம்ம உரிமைக்கு पूछेंगे, போராடுறதுக்கு ஆண்டவர்கிட்ட தான் வாழணும். लेकिन हमारे हक के लिए परमेश्वर எப்படி ही पूछना போராடணும்? होगा। உங்க சித்தம் என்னது? आपकी इच्छा क्या நாங்க है? எப்படி நடக்கணும்? हमें कैसा चलना है? நான் இப்ப ஆராய்ஞ்சு பார்த்து என் வாழ்க்கையில அனுபவிச்சதை உங்களுக்கு சொல்றேன். मैं इसे जांच कर देखकर और मैं जो अपनी जिंदगी पर पार होकर आई हूँ आपको बताती हूँ। ஆண்டவருக்கு என்ன நம்ம வாழ்க்கையில கொடுத்தாலும் हम परमेश्वर हमारी जिंदगी पर कौन सा भी परिस्थिति देते हैं, நம்ம நன்றி சொல்ல அழைக்கப்பட்டோம். हम उसके लिए धन्यवाद चढ़ाने के लिए बुलाए गए। நமக்கு எதிர்மறையா வந்தா அதுக்கும் நம்ம நன்றி சொல்ல அழைக்கப்பட்டோம். हमारे विरुद्ध जो भी कार्य आता है उसके लिए भी धन्यवाद चढ़ाना நான் चाहिए। நிறைய வேதத்திலிருந்து கண்டுபிடிச்சேன், என் வாழ்க்கையிலிருந்து கண்டுபிடிச்சேன். मैं पवित्र शास्त्र से बहुत सीख ली हूँ और अपने जीवन में भी सीख ली हूँ। முறுக்குது வருஷம். गुड़गुड़ाना, யோசிங்களா? गुड़गुड़ाना विष है कर कर सोच कर देखे நம்மள கொண்டு போட்டுரும். वह हमें मृत्यु में लेकर जाएगी। அப்படி கொண்டு போட்டுதா? ऐसे लेकर जाती है क्या? சொல்லுங்க. बताइए ना। சொல்லுங்க சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? நான் நேரம் அடிக்கடி செய்தியில் வராதனாலே கிடையாது. இஸ்ரவேலர் முறுமுறுத்தாங்களா? देखिए ना, इजरायली गुड़गुड़ाने लगे। அல்லே சாலமி கேட்கும்போது இப்படிதான் பாண்டா இருக்குது எனக்கு. ये क्वेश्चन ना मम्मी कहते हैं, ये क्वेश्चन ना कहते हैं, ஆமா. क्वेश्चन कहते हैं। அப்போ கொஸ்டின் தான் கேட்குறேன். கிறிஸ்டினா அப்படி கேட்கல மகளே, நம்ம ஒரு முறை நம்ம என்ன யாரும் கேட்குறேன். பைபிள் எங்க இருக்குன்னு என்னது இருக்குன்னு கேட்டேன். சரி, அவங்க ஆண்டவர் சொன்னாரு கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுத்துட்டேன்னு சொன்னாரு. परमेश्वर ऐसे कहने लगे कि कानान देश को तुम्हें दे दिया हूँ। அவங்க மூளையில என்ன பதிந்தது? उनके दिमाग पर क्या आया था? அவங்க எண்ணங்கள் சிந்தையும் எங்க இருந்தது? उनकी सोच और विचार कहाँ थी? சும்மா இருந்தவங்க ஆண்டவர் தான் போக சொன்னாரு. ऐसे बैठे थे व्रत में, परमेश्वर उन्हें निकल जाने के लिए बोले। எதுக்கு போக சொல்லியிருப்பாருன்னு நான் நினைச்சு பார்த்தேன். किसके लिए जाने बोले? मैं सोचने लगी। உபாகம் 8:2 நினைக்கிறேன். व्यवस्था वरन 8:2 कर कर सोचती हूँ। உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயா. அல்லேலூயா. அப்ப எதுக்கு 12 பேரையும் போக சொன்னாங்க? परमेश्वर उन्हें क्यों जाने बोले?
நீதி எப்படி இருக்குன்னு நம்ம கண்டுகொள்ள. हमारे हृदय कैसा कर कर हम जानने के लिए அவருக்கு தெரிந்த 10 பேரும் சரி கிடையாது. वह जानते थे कि 12 में 10 लोग ठीक नहीं है कर कर ஆண்டவருடைய வார்த்தையை விட, परमेश्वर की वचन को छोड़कर, ஆண்டவருடைய வல்லமையை விட, परमेश्वर की सामर्थ्य को छोड़कर கானானியர் இருக்காங்க, ராட்சதர் இருக்காங்க, அவங்க பில்டிங்லாம் பெருசா அரணா இருக்குது, பெரிய பெரிய ஆட்களா இருக்காங்க. कानानी लोग बड़े थे, महान थे, उनकी इमारत बड़ी है, वो राक्षस थे कर कर सोचने लगे, பிரச்சனைகளை பெருசா எடுத்தாங்க. समस्या को बड़ी ठहरे। அவங்களுக்கு ஆண்டவர் பெருசா தெரியல, उनकी नजरों में परमेश्वर महान नहीं थे, அவங்க வாழ்க்கையில பிரச்சனை பெருசா தெரிஞ்சது. उनकी जिंदगी की समस्या महान था। அவர் ஆசீர்வாதத்தை உணர முடியல, आशीष को महसूस नहीं करने पाए, ஆசீர்வாதத்தை இழக்கும்படியான சிந்தனை இவங்களுக்கு இருந்தது. आशीष को खो जाने की सोच उनके अंदर आया था। நமக்கும் இன்னைக்கு நமக்கு முன்பாக ஆசீர்வாதமும் हमारे सामने भी आशीष, ஜீவனும் जीवन மரணமும் और मृत्यु சாபமும் நமக்கு முன்னாலதான் இருக்கு. और श्राप भी हमारी नजरों के सामने है। நம்ம எதை எடுத்துக்கொள்ள போறோம்? हमें किसे ले लेंगे? அவர் நல்லவர். परमेश्वर महान है। யாருக்கு நல்லவர் இல்லாம இருந்தாரு? किसके लिए महान नहीं ठहरे? இப்ப ஞாபகம் வராது. अब सोचने आने लगा। ஒரு தலைவன், एक नेता था, ஒரு வாலிபன், एक जवान था, அவர் பிரசங்கம் பண்ணிட்டு போறாரு. वो प्रचार कर रहे थे। உலகால் படித்த ஆண்டவரே நித்திய ஜீவனை சோதிப்பதற்கு वो घुटने टेकर पूछने लगा कि ए प्रभु, अनंत काल की जीवन पाने के लिए मुझे क्या करना होगा? நித்திய ஜீவன் தெரியுது. वो अनंत काल की जीवन जान लिया। நித்திய ஜீவனை விட अनंत काल की जीवन से बढ़कर உலகம் பிடிச்சிருக்கு அந்த ஆளுக்கு. संसार में उसकी प्रेम था। இன்னைக்கு நம்ம கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கோம். आज हम कुछ लोग ही आए हैं, நமக்கு நித்திய ஜீவன் பெருசா தெரியுதா? हमारे अंदर अनंत काल की जीवन महान है, உலகத்தில் உள்ள பிரச்சனைகளும் உலகத்தில் உள்ள ஆசைகளும் பெருசா தெரியுதா? संसार की कार्य और संसार की इच्छाएं और कार्य हमारे लिए महान है, நம்மளுக்கு தெரியும். वह हम जानते हैं। இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், मैं अभी आपसे कहने लगी, முறுமுறுக்கிறது விஷம். गुड़गुड़ाना विष है कर அது कर நம்மளை கொன்று போட்டுரும். वह हमें हत्या कर देती। ரெண்டாவது, எந்த காரியத்துக்கும் दूसरा, कौन सी भी कार्य के लिए நன்றி சொல்லி धन्यवाद चढ़ाकर, சும்மா நன்றி நமக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காரு. ऐसी धन्यवाद नहीं, परमेश्वर हमारे लिए क्या क्या कार्य किए। நாள் முழுவதும் நம்ம அவற்றை வேண்டியதை விட நன்றி சொல்லி சோசரம் பண்ணி ஜெபிச்சுட்டு என்னெல்லாம் செஞ்சிருக்காரு. 24 तास परमेश्वर हमारे लिए क्या क्या किए हैं, उसे सोचकर धन्यवाद चढ़ाना चाहिए। நம்ம பெற்ற நன்மைகள் எல்லாம் சொல்லி சொல்லி நன்றி சொல்லலாம். हम जो भी पाए हुए भलाई को कहकर हम धन्यवाद चढ़ाना चाहिए। நமக்கு பிரியமா இருக்குது, நம்மை உயர்த்துகிறது. ये सब परमेश्वर की प्रिय कार्य है और हमें ऊंचा करेगी। அப்போ अब நீதிமொழிகள் 18:14 சொல்லுது, नीति वचन 14:18 ऐसा कहता है, ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு நீதிமொழிகள் 18:4 नीति वचन 18:14 के 4 है। 18:14 மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்க கூடும்? அல்லேலூயா. हालेलुया। நமக்கு ஆண்டவர் நம்ம கூட இருப்பாரு. हमारे परमेश्वर हमारे साथ रहते हैं, அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்குரியது. उनकी आशीष हमारी है। மனுஷனுடைய ஆவி அவனை என்ன செய்யும்? நம்மளுக்குள்ள பலவீனத்தை தாங்கும். रोग में मनुष्य अपनी आत्मा से संभाल लेता है। நமக்கு ஒரு பிரச்சனையில நம்ம பலவீனப்பட்டு போனா ஒண்ணுமே தாங்க முடியாது. देखिए, यदि हमारी समस्या में हम कमजोर होंगे तो हम संभाल नहीं पाएंगे। நமக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு நம்ம நிமிர்ந்து நிக்கிறோம். हम सीधे खड़े रहकर परमेश्वर किया हुआ भलाई को सोचना நம்முடைய चाहिए। குறைகளெல்லாம் நினைச்சு பொந்துக்குள்ள ஒதியக்கூடாது. हमारी कमियों को सोचकर हम नहीं चुकना चाहिए। நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், मैं लगातार कह चुकी हूँ, முன்னால் வந்தது எனக்கு பிரச்சனை கிடையாது. पहली कार्य मेरे लिए समस्या नहीं थी। அப்ப கட்டில் கீழே போய் படுக்கலாம். पहले काट के नीचे सो सकते थे। ஒவ்வொரு காரியத்தை என்னையால் தாங்க முடியாம கட்டில் கீழே போய் படுத்துக்கிடுவேன். कुछ परिस्थितियां सहन नहीं पाती होगी, काट के नीचे जाकर सोती हूँ। எனக்கு சொந்தக்காரங்க சரோஜான் இருக்காங்க, அவங்க என்னை தேடி மைனின்ட்டு வருவாங்க. मेरे रिश्तेदार सरोजा नाम के हैं, मुझे ढूंढ कर आते थे, வீட்டுல ஒருத்தர் இருக்கு, நான் கட்டில் கீழே இருந்து எந்திரிப்பேன். लेकिन मैं पलंग के नीचे से आती थी जब वो पुकारते எதுக்கு थे। நான் சொல்றேன்னா, मैं ये क्यों बताती हूँ, நம்ம ஆவி முறிய விடக்கூடாது. हमारी आत्मा को हम ऐसे ही नहीं हारना नहीं जाना
மற்றவர்களை போல இல்ல. मैं और आप दूसरे के समान नहीं है। நம்ம சுற்றிலும் நன்மை நடக்கும்னு சொல்ல முடியாது. हमारे आसपास भलाई होगा कर कर हम नहीं बता நமக்கு पाएंगे। எதிராக என்ன எதிர்ப்பு வந்தாலும் हमारे विरुद्ध कौन से भी विरुद्ध आने दीजिए, அதை அன்போடு ஏற்றுக்கொள்ளணும். उसे प्रेम से अपनाना चाहिए நீதியில நம்ம நிற்கணும். और परमेश्वर की धार्मिकता में खड़े होना चाहिए। பொருளாசை நமக்கு இருக்கக்கூடாது. लालच नहीं होना चाहिए। யாருக்கெல்லாம் பொருளாசை இல்ல? कमान बताइए किसके अंदर धन की लालच नहीं है। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா। ஒவ்வொரு வருஷமும் பார்க்கணும் பண்டிகைக்கு. हर साल हमारे इतवार में हम हमारे इसमें देख सकते हैं, அல்லேலூயா. माताओं की मंडली में देख सकते हैं हम। நமக்கு ஆண்டவர் கற்றுத் தருகிறார். परमेश्वर हमें सिखाकर देते हैं। நம்ம நல்லது செய்தது பூரா நம்ம கூட வருது. जो भी भलाई कार्य किए अपने साथ वो आती है। இப்ப பிள்ளை சாட்சி சொன்னாங்க, அவங்க உடன் பிறப்பு இருக்கான், அவங்க மனைவி இவங்களுக்கு உண்மை கொடுத்தது கிடையாது. अपने अभी वो गवाही बोले कि மரியா ரொம்ப பத்தலாயிட்டா. मरिया बहन अभी गवाही बोले कि उनके खुद के भाई है लेकिन इन्हें संभालते नहीं। எல்லாரும் அவங்க ரெண்டு பேருக்காக நம்ம செபிப்போம். हम उन दोनों के लिए प्रार्थना करना चाहिए கொடுக்கணும், என்ன இருந்தா யாராவது கொடுங்க. और देने के लिए हृदय में चाहत है तो उन्हें दे दीजिए। நம்ம சர்ச்சுக்கு ஒரு அம்மா வருவாங்க. हमारी कलीसिया में एक माता आती है, அவங்க பேர் என்ன பேரு? उनके गाल में कैंसर है, उनका नाम कमला है। அவங்களுக்கு நான் கொடுத்துட்டு இருந்தேன். मैं उन्हें दे रही थी। வசந்தாவும் ஜெசிந்தாவும் கொடுத்தது எனக்கு தெரியாது. वसंता माँ जी और जसिंदा माँ जी दे रहे थे, वो नहीं, मैं नहीं जानती थी। அவங்க தெரியும் கொடுக்கறத பார்த்துட்டு நான் கொடுக்கல. वो देने दे रहे थे इसलिए मैं रुकी गई। நம்மளை சுற்றிலும் கொடுக்க நிறைய பேர் இருக்காங்க. हमारे आसपास बहुत लोग हैं, उन्हें हमें देना चाहिए। இப்ப இந்த சண்டை ரொம்ப உக்கிரமாயி நம்ம பறக்க வேண்டிய நிலைமை இருந்தா கொண்டு போகிறோமா? देखिए अभी ये युद्ध बहुत तेजी से होकर उड़ने का समय आएगा तो हम कुछ लेकर जा पाएंगे। கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. परमेश्वर भला है कर कर जान लीजिए। அவர் நல்ல போதகரேன்னு சொன்னாரு. वह अच्छे गुरु कर कर बोलने लगे। அவருக்கு ஆண்டவர் மேல அன்பு இல்ல. वो व्यक्ति को परमेश्वर के ऊपर प्रेम नहीं था, அவருக்கு பொருளாசை இருந்தது. उनके पास धन की लालच था। அல்லேலூயா, हालेलुया। ஆண்டவரோட அவருடைய சொத்துக்களை மதிச்சார் அவர். परमेश्वर से बढ़कर अपने धन को वो संभालने लगा। அவர் முடிவு எப்படி இருக்கும்? उनके अंत कैसा होगा? அவர் நரகத்துக்கு போயிருப்பாரு. अब मैं सोचती हूँ कि वो नरक गए रहेंगे ஆண்டவரே வருத்தப்படுதாரு. क्योंकि परमेश्वर ही उनके ऊपर दुखित थे। ஐஸ்வர்யமா பரலோக ராஜ்யத்துக்கு போறது எவ்வளவு அரிதா இருக்குன்னு சொல்றாரு. धनी स्वर्ग राज्य में जाना कितना कठिन है कर कर परमेश्वर खुद कहने लगे। பேசுற நானும் நீங்களும் நம்மளை வசனம் மூலமாக பரிசோதிக்கணும். बातें करने वाले मैं और आप अपने आप को परख कर वचन के अनुसार परख कर देखना चाहिए। நம்ம சுற்றிலும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. देखिए हमारे आसपास बहुत कष्ट उठाने लोग हैं இருக்காங்க, அது வேற அளவுக்கு மீறி கஷ்டப்படுறவங்களும் और இருக்காங்க. बहुत दीन लोग भी हैं। அல்லேலூயா. हालेलुया। நம்ம பாராத போல இருக்கவே கூடாது. लेकिन हम उसे अनजान करके नहीं छोड़ना चाहिए। கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். धन्य है वो पुरुष जो परमेश्वर के ऊपर भरोसा रखता है। நல்லதே செய்துட்டு இருந்தாரு தாவீது. अच्छे कर्म को किया था दाऊद। சவுல் உயிரை வேட்டையாட சுத்திட்டே இருக்காரு. सौल उसे प्राण लेने के लिए यहाँ वहाँ घूम फिर रहा है। தாவீது கூட யாரெல்லாம் போய் சேர்ந்தா? दाऊद के साथ कौन कौन जाके मिलने लगे? முறுமுறுக்கவங்க, गुड़गुड़ाने लोग, பொறாமைப்பட்டவங்க. जो भी जलन करते हैं वो। அல்லேலூயா. हालेलुया। இவங்கெல்லாம் ஊர்ல இருந்து பிரிஞ்சு காட்டுக்கு வந்துட்டாங்க. वह सब गांव से अलग होकर जंगल में आ बैठे। எனக்கே 600 பேர் நினைத்தேன். लगभग 600 लोग कर सोचती हूँ। இப்போ இவர் வேற இடத்துக்கு சண்டைக்கு போனாரு. अब वो दूसरी जगह झगड़ने के लिए गए। ராஜாவுக்கு நல்லவர் போல நடிச்சு அவங்கள தான் கொண்டு போட்டாரு. राजा के सामने बुराई करके अच्छे मनुष्य कर सोचकर उन्हीं को घात किए। இங்க வந்து பார்த்தா மனைவி பிள்ளைகளை காணல. यहाँ आकर देखते पत्नी और बच्चे गायब हो गए। எல்லாரும் மனைவி பிள்ளைகளையும் காணாத போலதான் தாவீது மனைவி பிள்ளைகளையும் காணல. उस जैसे लोगों के पत्नी बच्चे गायब हो गए वैसे ही उन्हीं के समान दाऊद के बच्चे भी और पत्नी भी गायब हो गए। அவங்க அப்படி ஊர்ல இருந்து தெரிஞ்சு காட்டுக்கு வந்தவங்க அவரை அன்போடு உபசரிச்சு பாதுகாத்து வந்து அவரை கல்லறியணும்னு சொல்றாங்க. दाऊद को पत्थरवार करने के लिए सोचे थे, फिर
छोड़कर जंगल में दाऊद के साथ थे। 1 சாமுவேல் 36 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். पहले सामुएल 30:6 में ये संभावना हम सब जानते हैं। தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மன கிளேசனம் ஆனதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான். அல்லேலூயா हालेलुया। இன்னைக்கு நம்ம வந்திருக்க நானும் நீங்கள் இதுதான் நம்ம வேலை. आज आए हुए हम सभी परमेश्वर के अंदर ही डाटस बांधना है। ஏன் கல்லறி வந்தாங்க, எதுக்கு கல்லறி வந்தாங்க, இதை சிந்திக்கல. क्यों पत्थरवार करने आए, क्यों कर सोचने लगे। ஆண்டவருக்குள் நன்றி சொல்லி கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்துவது. यहोवा को स्मरण करके ईवा बांधकर धन्यवाद चढ़ाने चाहिए। எல்லாரும் கல்லறி நிக்காங்க. सभी लोग पत्थरवार करने के लिए खड़े நம்ம हैं। விசுவாசம், वह हमारा विश्वास, ஆண்டவர் மேல உள்ள உறுதி நம்மளை பாதுகாக்கும். परमेश्वर के अंदर की भरोसा हमें सुरक्षित रखेगी। கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான். परमेश्वर के ऊपर भरोसा रखने वाला मनुष्य धनी है। 600 பேர் சேர்ந்து கல்லறியணும்னு சொன்னாங்க. 600 लोग पत्थरवार करने के लिए चर्चा कर रहे थे। அது மனித யோசனை. वो मनुष्य की योजनाएं हैं। அல்லேலூயா. हालेलुया। எந்த மனுஷனும் நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாது. किसी मनुष्य भी हमें कुछ नहीं कर पाएगा। ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உங்க முடியெல்லாம் என்ன செய்து எண்ணப்பட்டிருக்கு. परमेश्वर कहा है कि तुम्हारे बाल सब गिना हुआ है। ஆனா அவர் நிமித்தம் நம்ம இழந்து போனா அவர் திரும்ப தருவாரு. उनके निमित्त हम जो भी खोते हैं वो वापस दे देंगे। இப்ப வேற வழியே இல்ல தாவீதுக்கு. दूसरा रास्ता ही नहीं है दाऊद को। மோசமான சூழ்நிலையில அதான் முறிந்த ஆவி யாராலையும் ஒண்ணுமே செய்ய முடியாது. दुखित आत्मा को कोई भी कुछ नहीं कर पाएगा। நம்ம உலகத்துல இருக்கிறதுனால நிறைய பிரச்சனை இருக்குது. देखिए हम संसार में है, इसके लिए कई समस्याएं हैं। அந்த பிரச்சனை நம்மளை மட்டுப்படுத்த முடியாது. उस समस्या हमें दबा ना पाएगी, ஏன்னா கர்த்தருக்குள் நம்ம திடப்படுத்தும் போது क्योंकि परमेश्वर के अंदर हम ये बात बांधते समय நம்ம ஆண்டவர் நம்ம பட்சத்துல இருக்கார். हमारे परमेश्वर हमारे पक्ष पर है। அவரை நன்றி சொல்ல நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். उसे धन्यवाद चढ़ाने के लिए हम बुलाए गए நம்ம हैं। பிரச்சனையை சொல்லி சொல்லி நம்ம குறப்புறதுக்கு இல்ல. समस्या को कबूल कर कमी करने के लिए नहीं। ஆண்டவர் அந்த நாள்ல தாவீது நினைச்சாரு, நிறைய சேர்த்து வச்சிருந்தாரு ஆலயம் கட்டுறதுக்கு. उस दिन दाऊद बहुत इकट्ठा कर रखे थे भवन बांधने के लिए। எல்லாம் அமைதியா இருந்தது, சமாதானமா இருந்துச்சு. सभी जहाँ शांति था। ஆலயம் கட்டலாம்னு அவர் நினைக்காரு. वो सोचने लगे कि कलीसिया परमेश्वर की भवन बांधू कर। ஆண்டவர் என்ன சொன்னாரு? लेकिन परमेश्वर उन्हें देखकर क्या कहने लगे? ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன் கையில எல்லாம் என்னது? ரத்தம் இருக்காரு. तेरे हाथों पर खून की निशान है। ரத்தம் யுத்தம் செஞ்சாரு. युद्ध किए थे, அதனால ராஜ்யபாரத்துக்கு ஒண்ணும் இல்ல. राज्य के लिए कुछ कार्य नहीं ஆனா है, என் தேவாலயத்தை நீ கட்ட முடியாது. लेकिन तू मेरा कलीसिया बांध ना அவர் पाएगा। ஒண்ணுமே சொல்லல. वो कुछ नहीं कहे, ஏன்னா அவருக்கு தான் வரைபடம் கொடுத்தாரு ஆண்டவர். लेकिन परमेश्वरी उन्हें पूरा कैसा बांधना है कर उन्हें बोलने लगे। எல்லா மனுஷனுக்கும் குறை உண்டு, கீழ்ப்படிந்தார் அவர். सभी मनुष्य के अंदर कमियां हैं, लेकिन वो सोचकर उसने आज्ञा पालन किया। சாலமோனுக்கு சொல்லி கொடுத்தாரு, सुलेमान को परमेश्वर सिखा कर दिए, நீ கர்த்தருக்குள்ள இருந்தா அவர் உன் கூட இருப்பாரு. यदि तू परमेश्वर के साथ रहेगा तो परमेश्वर तेरा साथ அவரை रहेगा। விட்டா நீ அவர் உன்னை விட்டுருவார். यदि तू परमेश्वर को छोड़ देगा तो परमेश्वर तुझे भी छोड़ देगा। எனக்கும் உங்களுக்கு அதுதான். मेरे लिए और आपके लिए वही நம்ம कार्य है। வாழ்க்கையில அவரை பற்றி பிடிப்பதற்காக அவர் நமக்காக எழுதி தந்தவைகள் எவ்வளவு முக்கியமானது. देखिए हमारी जिंदगी में परमेश्वर को पकड़ रखने के लिए पवित्र शास्त्र में कई कार्य को लिख कर दिए हैं। நம்ம ஒவ்வொரு காரியமும் நம்மளை பயமுறுத்த முடியாது. देखिए कुछ कार्य हमें डरा नहीं सकती है। யாரெல்லாம் இது கல்லையிலே சொல்ல வரா? நம்மளை பயமுறுத்த முடியாது. किसी भी कार्य हमें डराए नहीं सकता है। பயமுறுத்த முடியலன்னு சொன்னா எப்படி இருக்கும்? देखिए डरा नहीं सकते करके तो कैसे रहेंगे? हम आनंद के साथ रहेंगे। நல்லா பவுல் எழுதுறாரு अच्छे पौलुस लिखते हैं பிலிப்பியர் 4ல, फिलिपियोस 4 में, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள். நான் மறுபடியும் சொல்லுவேன், परमेश्वर के अंदर मगन रहो कर मैं वापस कहता हूँ कि मगन रहो कर। கர்த்தர் சமீபமா இருக்கிறார். परमेश्वर निकट है। உங்கள் சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் आपकी कोमलता को सभी मनुष्य जान ले। தேவன் சமீபமா இருக்காரு. परमेश्वर निकट है, நம்ம கூடயே இருக்காரு. हमारी संग है। நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு பரிசுத்த ஆவியானவர், அதாவது பரிசுத்த ஆவியானவர் மூலம் உலகம் முழுவதும் அவர் வியாபித்திருக்கிறார். देखिए हम जो कार्य कर रहे हैं, देखिए परमेश्वर
पवित्र आत्मा के द्वार पर पूरे संसार पर भरे हुए हैं। உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதா? तुझे छूने वाले मेरी आंखों की पुतली को छूता है। யாருக்கு உண்டு? நம்மளுக்கெல்லாம் உண்டு. ये किसके लिए है? ये सब कार्य केवल हमारे लिए है। நம்ம எவ்வளவு பாக்கியசாலிகள். देखिए हम कितने धनी भाग्यशाली है। நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் நானும் நீங்களும் சந்தோஷமா இருக்க அழைக்கப்பட்டிருக்கோம். देखिए हमें आनंदित रहना चाहिए कि यदि बुराई हो या भलाई हो। உலகம் நம்மளை சுற்றிலும் உலகம் இருக்கிறதுனால பயப்பட வேண்டிய காரியம் நிறைய இருக்குது. देखिए हमारे आसपास हमें संसार घेरा है, इसलिए भय की कार्य आती है। ஆனா பைபிள் பூரா பயப்படாதீங்கள்னு இருக்கு. लेकिन पवित्र शास्त्र पर पूरा ऐसा लिखा है कि मत डरो। இப்போ யோசுவா பயந்துட்டு இருக்காரு. योशुआ भी डर रहा है। ஆண்டவர் 1:9 சொல்றாரு. யோசுவா 1:9. योशुआ 1:1 पर ऐसा लिखा है, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலமட்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இது யோசுவாக்கு மட்டும் சொல்லலை, எனக்கும் உங்களுக்கும் வேதம் சொல்லுது. ये वचन केवल योशुआ के लिए नहीं, मेरे लिए और आपके लिए कहा है। மோசே இறந்த பிறகு ஆண்டவர் சொல்றாரு. मूसा की मृत्यु के बाद परमेश्वर इस वचन को देते हैं। யோசுவா பார்த்து சொல்றாரு 2 வசனத்துல. योशुआ को देखकर दूसरा वचन में ऐसे कहता என் है, தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். அல்லேலூயா. हालेलुया। நம்ம சுதந்திரிக்க வேண்டியது நிறைய இருக்கு. हम पाने के लिए बहुत कुछ है। நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், நன்றி சொல்லணும். हमारे बच्चे के लिए प्रार्थना करना है, धन्यवाद चढ़ाना है। வசனம் சொல்லுது நீ விசுவாசம் நீ உன் வீட்டாரும். वचन ऐसा कहता है कि यदि तू विश्वास करेगा तो तू और तेरे घराने उद्धार पाएंगे। பிள்ளைகளுடைய கிரியைகள்லாம் வசனப்படி இல்ல. बच्चे की क्रिया वचन के अनुसार नहीं है। நம்ம அதுக்காக சோர்ந்து போக கூடாது, தொடர்ந்து ஜெபிக்கணும். उसके लिए हमें तकना नहीं चाहिए, लेकिन लगातार उनके लिए प्रार्थना करना चाहिए। அன்பிலே நடந்து கொள்ளணும். बच्चे के साथ प्रेम में ही चलना है। அல்லேலூயா. हालेलुया। பதிலுக்கு பதில் செய்யவே கூடாது. बातों बात पर वापस नहीं करना चाहिए। இப்ப ஆண்டவர் சொல்றாரு, अब परमेश्वर यहाँ ऐसे कहते हैं, நான் மோசேக்கு சொன்னபடி உங்க கால் இருக்கிற இடம் உங்களுக்கு. मूसा को जैसा बताया था, तेरा पैर जहाँ जहाँ है वो जगह तेरे लिए है। நீங்க சுதந்திரித்துக் கொள்ளுங்க. आप उसे पाएंगे। நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவர் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. तेरे जीवन पर कोई भी तेरा विरोध नहीं कर पाएगा। இந்த வசனம் நம்மை நோக்கி கடந்து வருகிறது. ये वचन हमारी ओर आती है। யாரும் நம்மளை அசட்டை பண்ணாலும் அதை பற்றி ஒண்ணும் இல்லை, நன்றி தான் சொல்லணும். कोई भी हमें तुच्छ मान लेने दीजिए, लेकिन उसके लिए भी हमें धन्यवाद चढ़ाना யாரும் நம்மை चाहिए। கசப்பா நினைக்கலாம், அதை பற்றி நமக்கு ஒண்ணுமே இல்லை. कोई भी हमें विश करके कड़वाहट कर कर सोचने दीजिए, लेकिन कुछ नहीं ஆண்டவருக்கு है। எப்படி இருளும் வெளிச்சம் உண்டு, அதே மாதிரி நமக்கும் இருளும் வெளிச்சமும் உண்டு. देखिए परमेश्वर की नजरों में अंधकार और उजियाला एक ही समान है, उसी समान हमारे लिए भी है। அவங்க அன்பு செலுத்தையே நம்ம செல்லணும், நம்ம அன்பு செலுத்துவோம். हम नहीं बताना चाहिए कि वे प्रेम नहीं जताए, हम जताएंगे। அல்லேலூயா. அல்லேலூயா। இது முடியுமா முடியாதா? ये होगा क्या? नहीं முடியும். होगा। கடைசி நாட்கள் வந்திருக்கோம். अंतिम दिनों में समय पर आए हैं। நீங்களாம் பறக்கணும். हम सभी को उड़ना है। நான் பறக்கக்குள்ள போயிருவேன்னு விசுவாசிக்கிறேன். मैं विश्वास करती हूँ कि उड़ान के पहले मैं चली जाऊंगी। நீங்க கொஞ்ச நாள் இருப்பீங்க. तुम लोग यहाँ ठहरेंगे। ஏன்னா क्योंकि யுத்தம் வந்துகிட்டே இருக்கு. யுத்தம் வந்துகிட்டே இருக்கு. युद्ध आ रही है बहुत तेजी से। என்னால தாங்க முடியாது, இன்னும் நிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காது. யுத்தம் வந்துகிட்டு இருக்கு. मैं उस सपने में ऐसी बता रही है कि मुझसे नहीं होगा, लेकिन बाढ़ आ रही थी। ஒரு சகோதரி யுத்தத்தை மூடி அமைக்க வச்சுட்டாங்க. मेरी बड़ी बहन उसे थमा लेती है। கொஞ்ச நாள் யுத்தம் இருக்காது. मैं सोचती हूँ कि थोड़े समय के लिए देर तक युद्ध नहीं रहेगा, கொஞ்ச யுத்தம் இருக்காத நாட்கள் நான் பேசிடுவேன். उस समय पर मैं जाऊंगी। உங்க காலம் பறக்க காலம். आपके समय उड़ने का समय है। இப்ப என்னையோட நீங்க கடவுளுக்கு ரொம்ப நல்லா இருக்கணும். मुझसे बढ़कर आप परमेश्वर के अंदर बहुत होना चाहिए। ஏன்னா நான் மரிக்கும்போது ஆண்டவரே நான் செய்த பாருங்கலாம் மன்னிச்சிருந்தேன்னு உணர்வுல நம்ம கேட்டுருவோம். देखिए मृत्यु के समय यदि हमारी सोच होगा तो हम पूछ लेंगे कि परमेश्वर जो भी मुझ कार्य किया मुझे क्षमा कर देना। உணர்வு இருக்குமா இல்லைன்னா நமக்கு தெரியாது. हम नहीं जानते कि मृत्यु के समय हमारे अंदर महसूस होगी क्या नहीं। ஆனா நம்ம எப்பவும் ஒரு சின்ன குற்றனாலும் பெரிய குற்றனாலும் நம்மளுக்கு மனசுல வந்துச்சுன்னா உடனே இயேசுவின் ரத்தம் கழுவி
ஆண்டவரோட ஒப்புரவாயிடும். लेकिन यदि हमारे हृदय में गलती का सोच आ जाएगी तो छोटी हो बड़ी हो हमें परमेश्वर से क्षमा मांगना चाहिए. நம்ம செய்யும் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் நம்ம கூட இருக்காரான்னு பார்க்கணும். जो भी कार्य करते हैं हमें सोचना चाहिए कि क्या मेरे साथ परमेश्वर है. ஆண்டவர் எப்படி தாவீது கீழ்ப்படிந்தாரு. देखिए दाऊद कैसे परमेश्वर की आज्ञा पालन करते நீ हैं. ஆலயத்தை கட்டக்கூடாதுன்னு परमेश्वर बोले कि तू मेरे भवन को नहीं बांध இப்படி पाएगा. சொல்லிட்டாரேன்னு அவர் கவலைப்படல. ऐसे परमेश्वर बोल दिए करके वे चिंतित नहीं थे. சாலமோனை பலப்படுத்துதார். सुलेमान को बल देता है. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மாதிரி சாலமோன் கட்டினாரு. उसी के समान सुलेमान परमेश्वर के लिए भवन அவர் बांधा. பிரச்சனையில சவுல் ஒண்ணுமே செய்ய முடியல. उनकी समस्या में सॉल उनके लिए कुछ नहीं कर पाया. காப்பாற்றினாரு. परमेश्वर उन्हें संभाले. அப்ப தாவீதை காப்பாற்றினவர் நம்மையும் காப்பாற்றுவார். दाऊद को संभाले परमेश्वर हमें भी संभालेंगे, सुरक्षित யோசுவா रखेंगे. நொந்து போயிட்டார். அவர் எப்போதும் பரிசுத்தாவிலே 70 பேர் நிரம்புனதுல 2 பேர் ஏதோ வந்து योशु यहाँ तक गए 17 लोग में जो भी पवित्र आत्मा में आए थे. 2 பேர் வந்து பாளையத்திலிருந்து அபிஷேகம் வந்திருக்கும். 2 जन तंबू के बाहर से उनके अंदर अभिषेक आया था. மோசேட்ட இவர் சொல்வாரு இவங்களை நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. मूसा के पास जाके बोलते हैं कि इन 2 लोगों को आप बताइए कर कर. ஆண்டவர் எல்லாருக்கும் கொடுக்கும்போது நீ ஏன் என்ன சொல்ல? அப்படி மோசே மேல அவ்வளவு அன்பு அவருக்கு. उतना वो मूसा को ऊपर प्रेम रखे थे, लेकिन मूसा कहते हैं कि परमेश्वर तो सबको देते हैं तो उसे तू छोड़ देना कर कर. இந்த காலத்துல இந்த ஊழியக்காரங்களே வயசான பிறகு அவங்களே கொண்டுட்டு இவங்க இருக்கணும்னு பார்க்கணும் நேரமா. நிறைய செய்தி நம்ம கேட்போம். आज के समाचार में हम सुनते हैं कि बुजुर्ग सेवकों को हत्या कर कर वो आ जाते हैं. எங்க போவாங்கன்னு ஒண்ணும் தெரியல நமக்கு. हम नहीं जानते ये ऐसे लोग कहाँ जाएंगे. யோசுவா மோசே மரிச்சோனே கவலைப்படுறாரு. योशुआ मूसा की मृत्यु के बाद बहुत चिंतित हो जाते हैं. வெயிட் பண்ணுறாரு. யோசுவாவை பாராட்டி நீ நான் உன் கூட இருக்கேன். लेकिन परमेश्वर योशुआ को तसल्ली देकर बोलते हैं कि मैं तेरे संग हूँ कर कर. 1:8 அவர் சொல்றாரு. पहला 8 पर ऐसे कहते हैं. யோசுவா 1:8 योशुआ 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இது எனக்கும் உங்களுக்கும் தான். ये मेरे लिए और आपके लिए है. நம்ம வழி வாய்க்கணும் குறைச்சல நமக்கு இல்லவே இல்லை. देखिए हम कमी बोलने के लिए नहीं है कि मेरी कार्य सफल नहीं हुआ कर कर. நமக்கு கொடுத்திருக்க கட்டளைகளை தியானிச்சு அதன்படி நடக்க நம்ம அழைக்கப்பட்டோம். हमारे लिए दिए हुए चित्त के अनुसार चलने के लिए हम बुलाए गए அது हैं. என்ன சொல்றாங்கன்னா இரவும் பகலும் அவன் தியானிச்சுட்டு இருக்கு. इसमें क्या लिखा है कि इसी में दिन रात ध्यान करना. அப்ப நம்ம வழியை வாய்க்க பண்ணுவோம். तभी परमेश्वर हमारे कार्य को सफल करेंगे. இப்ப நம்ம வாசித்த பகுதி வேத பாடத்துல என்ன வாசித்தோம்? हम पवित्र शास्त्र में क्या भाग में क्या पढ़े थे. எல்லாத்துக்கும் சோஸ்திரம் பண்ணணும். सभी के लिए धन्यवाद देना எங்க चाहिए. இணக்கம் இல்லையே அங்க பிசாசின் கிரியை இருக்குது. जहाँ संगति नहीं है वहाँ शैतान की क्रिया है. நிறைய இடத்துல இணக்கமில்லாத காரியங்கள் இருக்கு. அதை பற்றி நம்ம கண்டுகிட தேவையில்லை. कई कार्य पर एकता नहीं है, लेकिन हमें उसे नहीं सोचना चाहिए. நம்மால இயன்றபடி நம்ம இணக்கமா இருப்போம். हमसे जितना होगा हम उतना प्रेम जताना चाहिए. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். कोई भी दूसरे ने बुराई जो किया था उसके अनुसार बुराई नहीं करना चाहिए करके देख लीजिए. உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். तुम्हारे अंदर और तुम्हारे बीच के लोगों को हमेशा भलाई कार्य करने के लिए सीखो. சாலமன் என்ன சொன்னாங்கன்னா நான் தீமையை தீமையினால வெல்லாம நான் நன்மையினால் வெல்லணும். सुलेमान ऐसे कहा है कि बुराई से नहीं लड़ना चाहिए, लेकिन बुराई को भलाई से करना चाहिए. எப்பொழுதும் நம்ம நன்மை செய்ய தான் நாடணும். हाँ, लगातार हमें भलाई कार्य को ही चाहना चाहिए. இப்படி இருந்தா எப்பொழுதும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். ऐसे हो करेंगे तो हम हमेशा आनंदित रह पाएंगे. என்ன செஞ்சுட்டேன் யுத்தத்தின் செய்தியே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். मैं क्या करने लगी, पूरा युद्ध के समाचार सुनने लगी. 12 மணிக்கு நான் செம்மைய ஆரம்பிக்க வேண்டிய நேரம். प्रार्थना 12 बजे मुझे प्रार्थना करने का समय है. அப்போ 12 ஆஃப் பண்ணிட்டு படுத்துக்கிடுவேன் நான்.
लेकिन 12 बजे बंद कर कर मैं सो जाती थी डर कर। செம குறைஞ்சு போச்சு मेरा प्रार्थना कमी हो गया। செவ்வாய்க்கிழமை मंगलवार के दिन வசந்தா வீட்டுக்கு போனோம் वसंता बहन की घर पर जाना है। வேலை செய்த லட்சுமி சொல்ல உங்களுக்கு காய்ச்சலான்னு கேட்டா जो भी मुझे सहायता करती है लक्ष्मी पूछ लेगी आपके ஏன் अंदर அப்படி கேட்டா बुखार है क्या। செவ பண்ண நேரம் செவ பண்ணாம நியூஸ் பார்த்துட்டு 12 மணிக்கு நான் செவ நேரம் அதை படுத்துக்கிட்டேன் நான் प्रार्थना करने के समय छोड़कर मैं समाचार देखने लगी और मैं सो गई, लेट गई, படுக்கை விட்டு எந்திரிச்சேன் बिछौने से उठने लगी। நான் எவ்வளவு வளர்த்தி देखिए मैं कितना அப்படியே விழுந்துட்டேன் मैं ऐसे ही गिर கால் पड़ी, மடங்கி போச்சு मेरे पैर फिसल गया और मोड़ गया। எல்லாரும் எந்திரிச்சு நீ தூக்கம் நீங்க யாருக்கு கூட நான் எந்திரிப்பேங்க கேட்க மாட்டாங்க सभी मुझे उठाने आए, मैं बोलने लगी कि मुझे उठाइए, मैं क्यों उठ पाऊंगी, விழ மாட்டேன் मैं नीचे गिरूंगी क्या, नहीं गिरूंगी। அல்லேலூயா हालेलुया। செப குறைவு प्रार्थना की நம்ம कमी। ஜெபம் பண்ணும்போது பலன் கிடைக்குது हम प्रार्थना करते समय हमारे अंदर बल मिलती है। இப்ப நான் சொன்னேன் நான் இன்னைக்கு வசந்தக்க வாரேன்னு சொல்லிட்டேன் आज वसंता से बोलने लगी कि मैं आऊंगी। கையெல்லாம் கிடுக்கிடுன்னு ஆடுது பலனே இல்ல मेरे हाथ पूरा कांपने लगा, मेरे अंदर बल ही नहीं था। ஆண்டவர்கிட்ட நான் ஒப்புரவானே मैं परमेश्वर से बोलने இது ஒரு लगी, விஷயம் எத்தனை தடவை ஒப்புரவாகுது ये एक पल एक समय मुझे क्षमा कीजिए कर कर, அவன் தாயும் மேலான தன்மை वो माता से भी बढ़कर है। நான் உடனே பொருத்தனை பண்ணிட்டேன் मैं पूरा मन्नत मानने இந்த लगी। யுத்தங்கள்லாம் ஓய்ந்த பார்த்தா நியூஸ் பார்ப்பேன் ये युद्ध पर समाने के बाद ही मैं समाचार देखने लगी। பண்ணலன்னா கேட்கவே மாட்டேனா यदि मैं मन्नत नहीं मांगती हूँ तो मैं नहीं सुनती हूँ, பொருத்தனை பண்ணனா நான் கீழ்ப்படிவேன் यदि मैं मन्नत मांगती हूँ तो मैं आज्ञा पालन करती நான் हूँ। இப்போதைக்குள்ள நியூஸ் பார்க்க மாட்டேன் परमेश्वर में हमसे समाचार नहीं நீங்க தான் देखूंगी। சொல்லிட்டீங்களே பயப்பட வேண்டாம் எங்க இந்தியர்களுக்கும் ஒரு ஆபத்து வரக்கூடாது आप तो कहे कि मत डरो कर कर मेरे सभी देशवासियों को भी आप सुरक्षित रखिए। அதுக்கு பிறகு उसके बाद என் பேத்தியும் கஞ்சி அரைச்சி தா அப்படின்னு சொன்னேன் நான் मैं अपनी पोती से बोले कि चावल को थोड़ा पिस कर देना कर कर, என்ன கஞ்சி அதை நல்லா குடிச்சிட்டு போயிட்டேன் நான் उसे पीकर मैं गई उनके प्रार्थना में। போயிட்டு வரும்போது பலத்தோட வந்தேன் आने के समय पूरा बल के साथ आई। நான் வெஜ்ஜி திங்க மாட்டேன்னு தெரியாது வசந்தாவுக்கு वसंता बहन नहीं जानती कि मैं सब्जी वेजिटेरियन नहीं खाती हूँ कर कर। ரெண்டு நாட்கள்ல வெஜ்ஜி தான் நான் தின்னாகணும் लेंथ के समय पर मुझे हरी बाजी खाना पड़ेगा। முன்ன பாஸ்டர் நல்லா இருக்கும்போது என்னை நல்லா எஸ்வார் செய்யல पासवान मुझे अच्छे चिल्लाते थे। எங்க அக்கா பாரம்பரியத்தையே கடைபிடிப்பேன் मेरी बहन रीति रिवाज को ही पालन कर कर आ रही है, நான் பாரம்பரியத்தை கடைபிடிக்கல मैं रीति रिवाज को पालन நான் नहीं பொருத்தனை करती हूँ। பண்ணனேன் मैं परमेश्वर से मन्नत की இந்த हूँ, நாட்கள்ல நான் சாப்பிட மாட்டேன் इस समय पर मैं नहीं खाऊंगी कर कर। உடனே வசந்தா 3 கறி तो माँ वसंता बहन 3 सब्जियां रखे थे। அது நிறைய தட்டாங்க எனக்கு நான் எடுத்து போச்சு இதை எடுத்துருங்கன்னு சொல்ல मैं नहीं सोच पाई कि बोल पाई कि इसे उठा लीजिए। இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காங்க 3 கறி வைக்க 3 सब्जियां रखने के लिए कितना कष्ट उठा रही हूँ। கறி வச்சு தந்தாச்சு जैसे दावत में रखते शादी में वैसे रखे थे। எனக்கு அவங்க மோரும் ஊறுகாயே நல்லா சாப்பிடுவேன் நான் छाछ और अचार से मैं अच्छा खाना खा लेती हूँ, அதை வச்சு நல்லா சாப்பிட்டு வந்தேன் उससे मैं अच्छी खाना खाने लगी। சின்ன பிள்ளைகள் காய்கறி திங்காத மாதிரி நானும் காய்கறியே திங்க மாட்டேன் जैसे छोटे बच्चे सब्जियां नहीं इनकारते वैसे मैं भी इनकारती हूँ, ஆனா எனக்கு நல்ல பலன் இருக்கேன் लेकिन मेरे अंदर बल है ना। எல்லாரும் சொல்லுவாங்க டாக்டருங்கெல்லாம் காய்கறி சாப்பிட்டாதான் பலன் डॉक्टर लोग कहते हैं कि सब्जियां खाएंगे तो ही बल होगा। நேரம் ஊறுகாய் தான் लगातार अचार ही खाती हूँ। இப்போ 3 நாளா ஊறுகாயும் வெறுத்து போச்சு 3 दिन से अचार से भी नफरत होने लगा। சிப்ஸ் வாங்கி வச்சிருந்தேன் அதை யாரும் எடுத்துட்டாங்க चिप्स रखी थी उसे कोई उठा लिए, இனிமே அப்பளம் தான் பொரிக்கணும் अभी पापड़ को ही बेलना पड़ेगा இதுல எந்த நாள் இன்னும் இருக்கு நாள் और भी दिन बाकी है। அல்லேலூயா हालेलुया। இதுவும் தேவனிட்டுள்ள அன்பு தான் ये भी परमेश्वर के ऊपर रखा हुआ प्रेम है। அல்லேலூயா அல்லேலூயா। அல்லேலூயா हालेलुया। ஆண்டவர் எவ்வளவு அன்புடையவர் देखिए परमेश्वर कितना प्रेमी है। நான் குற்றத்தை உணர்ந்து अपनी गलती को महसूस कर कर அவரோட ஒப்புரவாங்கணும்னே उससे मेल मिलाप करते நான் हैं। நினைச்சேன் இவன் போற போக்கு பைக்கில் இருந்து தள்ளி விட்டுட்டு போயிடுவானோன்னு நினைச்சேன் मैं सोचने लगे कि ये से मुझे बाइक से गिरा कर चला जाएगा। என் பேரன் அப்படி பைக் ஓட்டுவான்
मेरा पोता वैसा बाइक चलाता है। அவன் சொல்லுவான், நீங்க சும்மா இருங்க, டென்ஷன் எடுக்காதீங்க சொல்லுவான். अब ऐसे चुप बैठिए, टेंशन मत ले लीजिए। ஏன்னா எனக்கு போகும்போது எனக்குள்ள பலவீனம் எனக்கு தான் தெரியும், அவனுக்கு தெரியாது. मैं जानती हूँ अपनी कमजोरी को, நல்லா பிடிச்சுக்கிட்டே பைக்க मैं अच्छे से पकड़ ली। என்ன நல்லா பலன் தந்தேன். எதுக்கு நான் இதை சொல்லுவானேன்னா, परमेश्वर मुझे अच्छे बल दे, ये क्यों आपसे बताने நம்ம चाहूंगा। குற்றங்களை மன்னிக்கிறவர், हमारे पापों को क्षमा, गलती को क्षमा करते हैं। மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிரணும். गलती को क्षमा मांगते मेल मिलाप कराना चाहिए। அவர் தான் சொல்லிட்டாரே நீங்க பயப்பட வேண்டாம்னு. वो तो कह चुके हैं कि मत डरना कर कर। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த பைபிள்ல 365 தடவை எழுதியிருக்கு, நான் பயப்படாதே. पवित्र शास्त्र में 365 टाइम लिखा है कर कर। நம்ம தேவைகள் நம்மளை பயமுறுத்தும், लेकिन हमारी जरूरतें हमें डराती है, நம்ம பயமுறுத்தும். समस्या हमें डराती है, நம்மளை செழுமையாக அவர் நடத்துவார். लेकिन परमेश्वर अच्छे से चलाएंगे। அவருடைய கண்கள் நம்ம மேல பதிக்கப்பட்டிருக்கு. उनकी आंखें हमारे पास है। யோசுவா பார்த்து சொன்னார், योशुआ को देखकर कहने लगे, மணி ஆயிட்டுமா? 3 ஆயிக்கலாம்? 10 நிமிஷம் 3:35 ஆயிட்டு தந்துடணும். அல்லேலூயா. हालेलुया। அப்போ யோசுவாவை பார்த்து, योशुआ को देखकर, நீ பயப்படாத, तुम मत डरना, பலம் கொண்டு திடமனதாரு, डांटस बांधकर हिवाए நான் बांधना, உன் கூட இருக்கேன், मैं तेरे साथ हूँ, உனக்கு எதிராக யாரும் எழுத்து நிற்க முடியாது. तेरा विरुद्ध में कोई भी उठ न पाएगा। அன்னைக்கு யூத ஜனங்களுக்கு उस दिन यहूदियों के लिए ஆமான் ஒரு சட்டம் கொண்டு வந்தான். आमान एक नियम को लेकर आया। எஸ்தர் அப்பதான் ராஜாத்தியா இருந்தாங்க. यस्तर तभी रानी बनी थी। ஒரு மாதமாவும் ராஜா வரல. 1 महीने तक राजा उन्हें नहीं बुलाए। இப்ப யூத ஜனங்கள் அழைக்கப்படும், எல்லாம் தண்டரா போட்டாச்சு. यहूदियों को नाश करना है कर कर समाचार पूरा फैल गया। 127 நாடு தானே, 127 देशों में, அந்த நாடுகளுக்கெல்லாம் செய்தி போயிட்டு वो सभी देशों में संदेश चला, समाचार चला गया। யூதர்கள் அழுதுட்டு இருக்காங்க. यहूदियां रो रहे हैं। நம்மளுக்கு வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல என்ன இருக்குன்னா, அந்த பூச்சக்கரத்துக்கு வர அழிவை என்ன செய்ய மாட்டேன், உங்களை பாதுகாப்பேன்னு சொல்றாரு. प्रकाशित वाक्य में लिखा है कि जो भी संसार में आपत्ति आती है वह से तुम्हें सुरक्षित रखूंगा कर कर। நம்ம நன்மை செய்ததுல சோர்ந்து போகாமலும், लेकिन हमें भलाई कार्य करने से न तकना चाहिए। நமக்கு வேணும் வேணும்னு சொல்லாம, मुझे चाहिए चाहिए कर कर न बोलते நம்மளால हुए முடிஞ்ச அளவு மற்றவங்களுக்கு செய்யணும். जितना हमसे होता है उतना दूसरों के लिए करना चाहिए। ஏன்னா நம்ம பிறக்கு முன்னாலே, உலக தோற்றத்துக்கு முன்னாலே நம்ம நற்கிரியைகளை செய்யணும்னு அவர் நம்மளுக்கு हमारे जन्म से पहले, संसार उत्पन्न होने से पहले परमेश्वर हमारे लिए सोच कर रखे है कि हम भलाई कार्य करना है। எபேசியரும் கொலோசியரும் அது ஒரே வசனம். एफेसियों और कलीसियों में एक ही समान वचन है। உலக தோற்றத்துக்கு முன்னாலே நம்ம நற்கிரியைகளை செய்யறதுக்காக நம்மள வச்சிருக்காரு. संसार उत्पन्न होने से पहले भले कर्म को करने के लिए परमेश्वर हमें रखे நமக்கு हैं। தந்திருக்கிறது நமக்கு மட்டும் இல்ல, हमारे लिए जो भी दिया है केवल हमारे लिए नहीं। எல்லாரும் நம்ம நினைப்பாங்க, நம்ம மனைவி, நம்ம பிள்ளைகள், நம்ம 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 कई सोचने लगे कि मैं, मेरी पत्नी, मेरे बच्चे और हम हमारा कर कर। முருகையை சொல்றாங்க, मुर्दिकाई बोलने लगे, நீ தப்பிக்கன்னு நினைக்க, நீ தப்பிக்கன்னு நீ தப்பிக்க एस्तर को போறியா? देखकर बोलते हैं कि यदि तू बच जाऊंगी कर कर सोचती है क्या? எல்லா யூதர்களும் அழிவது நீ மட்டும் தப்பிப்பியோ? सभी यहूदी नाश होते समय तू क्या बच पाएगी? இந்த காலத்துக்காக உன்னை நியமிச்சிருக்காரு. इस समय के लिए परमेश्वर तुझे नियुक्त किया है। உயிரை பணைய வச்சு போறாங்க. अपने जीवन को त्याग कर राजा के पास जाती है। கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துதாங்க அவங்களும் அவங்க தோழிகளும். परमेश्वर की नजरों में वे और उनकी सहेलियां ஜெபம் எவ்வளவு கிரியை செய்யுது. दीनता करते, देखिए प्रार्थना कितना कार्य करती है। நம்ம அதிகம் பேசுறதை விட்டுட்டு ज्यादा बोलना बंद कर कर ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். प्रार्थना करने के लिए बुलाए குறை गए। கூறுதலை விட்டுட்டு कमियां छोड़ना குறை चाहिए। செய்தவங்களுக்காக ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கோம். जो भी हमें कमियां करते हैं उनके लिए प्रार्थना करना கசப்பான चाहिए। மனப்பான்மை நமக்கு தேவையில்லை. कड़वाहट की सोच नहीं चाहिए। ஆண்டவர் இந்த எல்லாரும் விரோதமா பேசும்போது ஆண்டவர் என்ன சொன்னாரு? सभी विरोधता में बोलते समय परमेश्वर उन्हें क्या कहने लगे? நாங்கள் செய்கிறது இன்னதென்று वो नहीं जानते वो क्या करते हैं कर कर। மாமியார் மருமக சண்டை, सास बहू के बीच में झगड़ा, சபையில சண்டை, कलीसिया में பக்கத்து झगड़ा, வீட்டுல சண்டை, बगल में झगड़ा। இல்லையா? ये क्यों? தெரியல நம்ம. हम नहीं जानते। அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, இவங்க செய்தது இன்னதென்று இவங்களுக்கு என்னல. इसके लिए परमेश्वर कहते हैं ये नहीं जानते ये क्या कर रहे हैं। 4
பேர் சேர்ந்துட்டா குறைகிறது நம்ம நிப்பாட்டிடுவோம். 4 जन मिलते हैं तो वहाँ कमियां बोलना शुरुआत करते हैं. மல்கியாவில் சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசுறதை கவனிச்சு கேட்டார். मलकिया में ऐसे लिखा है कि परमेश्वर के बच्चे एक दूसरे से बातें करते समय परमेश्वर उन्हें ध्यान से सुनते हैं. யோசுவாட்ட சொன்னது போல योशुआ में कैसा बोले वैसा, காண்பிக்கிறவங்களும் ஜனங்களுக்கு கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தந்திருக்கேன். जो भी तू पैर रखेगा वह सभी जगह तेरे लिए और तेरे प्रजा को दूंगा कर कर நீ இவர்களுக்கு பங்கிடுவா. तू इन लोगों के लिए बटोरेगा, அந்த மாதிரி செய்தார். बांटेगा. वैसे ही समान किया. எஸ்தர் ஜனங்களுக்காக போனாங்க. एस्तर अपने लोगों के लिए गए थे. ராஜா பொற்சங்களை நீட்டினார். राजा उनके सामने सोने की उसे दिखाने लगे. அல்லேலூயா. हालेलुया. அப்போ நானும் நீங்களும் நம்ம குடும்பத்துக்காக, நம்ம சபைக்காக, நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக, நம்ம தேசத்துக்காக நம்ம நின்னோம்னா, यदि मैं और आप हमारे परिवार के लिए, हमारे सोसाइटी के लिए, हमारे कलीसिया के लिए, हमारे देश के लिए यदि खड़े रहेंगे तो அவர் சமூகத்துக்கு போகும்போது நம்ம வெறுங்கையா போக மாட்டோம். उनके सम्मुख पे जाते समय हम खाली हाथ नहीं जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி நம்ம கேட்டோம். एक दूसरे के लिए प्रार्थना करो कर कर सुने थे. சந்தோஷமா இருங்கள்னு பார்த்தோம். आनंदित रहो कर कर देखने लगे. உங்களுக்குள்ளே சமாதானமா இருங்கள்னு பார்த்தோம். तुम्हारे बीच पर लोगों के बीच पर शांति रखो कर कर देखे. அல்லேலூயா. हालेलुया. நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. हमारे लिए आशीष रखे हैं, நம்ம பிள்ளைங்களுக்கு வச்சிருக்காரு. हमारे बच्चों के लिए रखे நம்ம हैं. விசுவாசத்தால் எடுத்துக்கொள்ளணும். हम विश्वास से उसे अपनाएंगे, கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கை வைப்போம். परमेश्वर के ऊपर भरोसा रखेंगे. நிறைய பேரை பார்த்தோம். कई लोगों को हम देखे. யோபு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. अय्यूब को मुझे बहुत पसंद है. எப்படி அவர் வாழ்ந்தார். देखिए वो कैसे जीवन जिए. ஆண்டவர் மறுதலிச்சு சத்துவோன்னு சொன்ன மனைவியோட என்ன அன்பு கூர்ந்தாரு. देखिए उनकी पत्नी कहने लगे कि परमेश्वर को इनकार कर कर जीवन त्याग, उनके साथ वो रहे. उनके अंदर कड़वाहट ही नहीं था. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் நல்லவர் என்பதை அவங்க மனைவியே அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. देखिए उनकी पत्नी को उन्हीं को दिया है. परमेश्वर बलाया कर कर सोच ली धन्य அந்த है. வாலிபனை பார்த்து சொல்றாரு. उस जवान को देखकर कहने ஏன் நீ लगे நல்லவன் சொல்றாரு. तू क्यों मुझे बला ஏன்னா करता है. அவருக்கு அவர் நல்லவன் இல்ல. उनके लिए परमेश्वर बला नहीं था. இன்னைக்கு நம்ம வந்திருக்க யாவருக்கு அவர் நல்லவராய் இருக்கிறார். आज आए हुए सभी के लिए परमेश्वर बला है. அவர் செய்த நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் நன்றி சொல்ல அழைக்கப்பட்டிருக்கோம். परमेश्वर किए हुए भलाई कार्य के लिए और बुराई के लिए धन्यवाद चढ़ाने के लिए बुलाए गए. தீமை வருவது எதுக்காக? बुराई क्यों आती है. நம்ம எப்படிப்பட்டவங்க நாம கண்டுபிடிக்க. हम कैसे कर कर हमें जानना है. इसके लिए நாமத்துக்கு நன்றி சொல்றோம். ஜெபிக்கவும் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். सभी के लिए धन्यवाद चढ़ाना और प्रार्थना करने के लिए बुलाए गए. மன்னிக்கவும் அன்பு கூறவும் அழைக்கப்பட்டிருக்கோம். क्षमा कर कर प्रेम जताने के लिए बुलाए गए. அப்படிப்பட்ட நல்ல குணங்களை எனக்கும் நமக்கும் தருவாரா. ऐसे अच्छे भला गुण को मेरे लिए और आपके लिए परमेश्वर हालेलुया. हालेलुया.